உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் தேசிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தரவுகள் தெரிய வந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, உடல் பருமன் நீரிழிவு நோயை எந்த அளவில் அதிகரிக்க முக்கியமாக அமைந்திருக்கிறது என்பது குறித்து பேச ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் உயர்நிலை துறை தலைவர் மற்றும் இயக்குனர் தர்மராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நீரிழிவு நோய் உடல் பருமன் இது எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கு சார்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நீரிழிவு நோய் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒபிசிட்டின்னு சொல்றது. நீரிழிவு நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஜீன்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 2ஆம் வகை நீரிழிவு நோய் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட ஜெனட்டிக் சசப்டிபிலிட்டின்னு சொல்றோம். நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கே வந்து அந்த ஜெனட்டிக் சசப்டிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் பத்தாது, நம்ம உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு நீரிழிவு நோய் 2ஆம் வகை நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால இன்னைக்கு ஒபிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒபிசிட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இந்த நீரிழிவு நோய் பிரெசிடேட் ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம டைப் 2 டயபெட்டிஸும் ப்ரிவலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம சவுத் இந்தியாவில். ஸோ ஒபிசிட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணோனாலே டைப் 2 டயபெட்டிஸோட ப்ரிவலன்ஸை பெருமளவு குறைக்க முடியும். சார், சவுத்தில் குறிப்பாக 3 பெண்களில் ஒருவருக்கும் 4 ஆண்களில் ஒருவரும் ஒபிசிட்டியாக உடல் பருமனாக இருப்பதா அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஸோ இது எந்த அளவுக்கு டேஞ்சருக்கு நம்மளை கொண்டு போகுது சார்? ஆமாம், அந்த ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நீரிழிவு நோய் ஒன்று அதை தவிர மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், அதர் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறோம். லைக் கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வரதுக்கான அதர் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள், ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி இது லீட் டு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்னாக்கா ஹார்ட் அட்டாக்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஸோ சடன் டெத்து, இதெல்லாம் ரொம்ப காமனாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒபிசிட்டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த உடல் பருமனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பார்த்துக்க வேண்டிய கடமை. இது உடல் பருமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஏஜ் தான் பார்ப்பாங்க, ஆனால் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் தான் முக்கியம். ஸோ நம்ம ஹைட் என்ன, நம்ம இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வெயிட்டை வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கணும். சரி, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து, உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்து, அது உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்க முடியும். நம்ம தமிழ்நாடு மருத்துவமனையில் பொறுத்தவரையில் 50 வயசுக்கு மேலே சிகிச்சைக்கு வரவங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டோர் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு கடந்த கால ஆய்வுகள் அடிப்படையில்? நம்ம எதை நோக்கி போகிறோம் சார்? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா த ப்ரிவலன்ஸ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இஸ் இன்க்ரீசிங். சரி, இப்போ டைப் 2 டயபெட்டிஸோட ப்ரிவலன்ஸ் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 8லேருந்து 10%, 11% நம்ம பாப்புலேஷனில் நீரிழிவு நோய் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் நாங்கள் பேசுகிறது. இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 13-14% வரைக்கும் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சவுத் இந்தியாவில். ஸோ இது வந்து சவுத் இந்தியாவுக்கு காமன் ப்ராப்ளம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இது முக்கியமான ப்ராப்ளம் இது. ஸோ இந்த நீரிழிவு நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஒரு பக்கம். இதை தவிர நீரிழிவு நோய்க்கான மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு இல்லையா? கண்ணு, கிட்னி, கால் நரம்புகள் பாதிக்கிறது, கால் புண் வருது, இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் நீரிழிவு நோயை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக அவாய்ட் பண்ண முடியும். நீரிழிவு நோய் அடுத்தடுத்து இணை நோய்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க. நம்ம ஊர்களில் பேசக்கூடியது, நம்ம அரிசி சாப்பிட்றோம், கோதுமை அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. உணவு முறை எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்னலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சார்? இல்லை, உணவு முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம். நம்ம அரிசி சாப்பிட்றது, கோதுமை சாப்பிட்றதுல பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா கேலரி வைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் எதுவுமே அளவோடு சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராது. ஸோ அதனால் அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு ரேஷியோவில் சாப்பிட்ணும். டோட்டலாக கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறதும் தப்பு. அதே சமயம் டோட்டலாக கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸஸ் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அதுதான் வந்து முக்கியம். நம்ம உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீரிழிவு நோய் வராமல் இருக்கிறதுக்கும் அதுதான் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அண்ட் டைம்லி ஃபுட், அதுவும் முக்கியம். டயத்துக்கு ஃபுட் எடுக்கிறது, அண்ட் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்
அண்ட் மிட் நைட்லலாம் சாப்பிட்றது, இந்த கல்ச்சரை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைமுக்கு ஃபுட் எடுத்து கரெக்டாக பேலன்ஸ்டு டயட் கேலரி வைஸ் எடுத்தாங்கனாலே வெயிட் கெயின் அவாய்ட் பண்ண முடியும். வெயிட் கெயின் அவாய்ட் பண்ணாலே இந்த நீரிழிவு நோய் மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண முடியும். பிறந்த குழந்தையா இருக்கட்டும், இல்ல கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இல்ல இளைஞரா இருக்கட்டும், யாரை கேட்டாலும் ஒருத்தருக்காவது இந்த பாதிப்பு இருக்கு, சுகர் இருக்கு, நான் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? இல்லை, நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம பேசுறது வந்து பெரியவங்களுக்கு, யூஸ்வலாக 35-40 வயசுக்கு அப்புறம் வர்றவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். டைப் 1ங்கிறது சிறு வயதில் வர்றது, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டிசீசஸ். அது கர்ப்பிணி பெண்களுக்கு வர்றது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா, திருமணமே கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்காங்க, குழந்தை பேரும் தள்ளி போடுறாங்க. அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யூஸ்வலாக 40 வயசுக்கு அப்புறம் வர்றது வந்து இப்போ 25-30 வயசுலலாம் நிறைய பேர் டைப் 2 டயபெட்டிஸோட பார்க்குறோம், ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படிங்கிறது, இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் வந்து அதிகமாக பார்க்குறோம். ஸோ அதுவும் கண்ட்ரோல் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். கர்ப்பகால நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணாதான் வருங்கால சந்ததி, அந்த குழந்தை மட்டும் இல்லை, அந்த வருங்கால சந்ததியினருக்கும் நீங்கள் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், சுகர் மட்டும் இல்லை, பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். உடல் பருமனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நீரிழிவு நோய் நம்ம தமிழக மக்களுக்கு துறையினுடைய தலைவரை நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னா என்னவா சார் இருக்கும்? பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, இது உடல் பருமன் இருக்கிறவங்க உடல் பருமனை குறைச்சி ஐடியல் பாடி வெயிட்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் உடல் பருமன் இல்லாதவங்க உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகாமல், பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் பேசிக் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன். தேங்க்யூ. நீரிழிவு நோய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.